இன்னைக்கு லைட்டிங் பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எல்சிடி கிராஃபிக்ஸ் செக்ஷன். ஓகே, டிஸ்பிளேல வந்து லைட்டு கிராஃபிக்ஸு ரெண்டுமே வந்தால் தான் உங்களுக்கு என்னது நமக்கு இமேஜ் நம்மளால் பார்க்க முடியும். சரியா? வெறும் லைட்டு மட்டும் வந்து என்ன இருக்கும், வெறும் ஒயிட்டாக தெரியும், அவ்வளோதான். ஒயிட் போர்டு மாதிரி இருக்கும். பின்னாடி அந்த இமேஜை ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறது யார் கொடுக்குறா? CPU தான் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அது டிஸ்பிளேல ஐசி, டிஸ்பிளேல ஒரு டிஸ்பிளேலையுமே ஐசி இருக்கும். பின்னாடி பார்த்துருக்கீங்களா? நம்ம புதுசாக ஒரு டிஸ்பிளே வாங்குகிறோம், அந்த டிஸ்பிளேல என்ன இருக்கும்? ஐசிஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உள்ள டிஸ்பிளேலேயே உள்ள ஐசி இருக்கும். இந்த ஐசி என்ன பண்ணுன்னா இதை ப்ராசஸ் பண்ணி நம்மளுக்கு இமேஜாக கொடுக்கும். அப்போ பின்னாடி ஜென்ரேட் பண்ண இமேஜ் வந்து தான், அதுக்கு பேர் தான் வந்து என்னது, கிராஃபிக்ஸ். புரியுதா? ஓகே, அந்த கிராஃபிக்ஸ் செக்ஷனில் என்னென்ன லைன் வரும், அதில் என்னென்ன ஐசிலாம் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். சரியா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா கனெக்டர் வரைவோம். கனெக்டர் எல்லாமே எங்கே போய் எல்லாமே எங்கே போவோம்? டிஸ்பிளே கனெக்டர் தானே போவோம். ஓகே, சிபியூலேருந்து ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன வரும் அப்படின்னா டேட்டா அண்ட் கிளாக் லைன் வரும். சரியா? டேட்டா லைனில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 டேட்டா லைன் வரும், 2 கிளாக் லைன் வரும். சரியா? நான் ப்ராப்பராக போடலை. டேட்டா 0 பாசிட்டிவ், டேட்டா 0 plus minus, data 1 plus, data 2 minus, data 2 plus, data 2 minus, data 3 plus, data 4 minus. ஓகே, அப்புறம் கிளாக்கில் 2 லைன் ப்ளஸ்ஸு
கிளாக் மைனஸ். ஓகே, மொத்தம் 8 டேட்டா லைனு, 2 கிளாக் லைனு சிபியூல இருந்து எதுக்கு வரும், கனெக்டருக்கு வரும். ஓகே, இதுக்கு இடையில அந்த வரக்கூடிய கனெக்டர் பக்கத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த ஃபில்டர் போட்டிருப்பாங்க, இஎம்ஐ ஃபில்டர். இஎம்ஐ ஃபில்டர் அன்றைக்கி படித்தோம் இல்லையா, காமன் நடத்தும் போது. அந்த இஎம்ஐ ஃபில்டர் வழியாக ஃபில்டர் ஆகி எங்கே போகும், நேராக கனெக்டருக்கு போகும். சரியா? இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மீபி லைன்ஸ் சொல்லுவாங்க. என்னது? எம்ஐபிஐ, மீபி. இதுவும் ஒன் டைப் ஆஃப் ப்ரோட்டோகால் தான். ப்ரோட்டோகால் நம்ம I2C அந்த மாதிரி ப்ரோட்டோகால் லைன் பார்த்தோமா, மீபிங்கிறது ஒரு ப்ரோட்டோகால் லைன் தான். சரியா? இதே அப்போ இவ்வளோ டேட்டா இருக்குது, I2Cலாம் ஒரு டேட்டா தான் இருந்தது. அப்புறம் எஸ்பிஐ ப்ரோட்டோகாலில் 2 டேட்டா லைன் இருந்தது. இதில் 8 டேட்டா லைன் ஏன் இருக்குன்னா, இதில் கிராஃபிக்ஸோட டீல் பண்ணுது. அப்போ டேட்டா வந்து நிறைய லைன்ஸ் இருக்கணும், ஃபாஸ்ட்டாக மூவிங் ஆகணும், டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடும் ஃபாஸ்ட்டாக இருக்கணும், டேட்டா லைனும் நிறையா இருந்தால் தான் அப்போ என்னது, நிறைய டேட்டா சென்ட் பண்ண முடியும், ரிசீவ் பண்ண முடியும். அப்போது டிஸ்பிளே மாதிரி கிராஃபிக்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல தான் வந்து என்ன பண்ணுவோம், மீபி ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல இங்கே கேமராலேயும் வந்து என்னது, உங்களுக்கு இமேஜ் உங்களுக்கு என்னது கேப்சர் பண்ணி நமக்கு ப்ராசஸ் பண்ணி தருது இல்லையா. அப்போ கேமரா அண்ட் டிஸ்பிளேல தான் இந்த மீபி ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுவாங்க. 2 இடத்துல தான். என்னது, ஒன்று கேமரா அண்டு டிஸ்பிளே. ஓகே, டிஸ்பிளேல யூஸ் பண்ணும்போது அதை என்ன சொல்லுவாங்கன்னா டிஸ்பிளே சீரியல் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. டிஸ்பிளே சீரியல் இன்டர்ஃபேஸ், டிஎஸ்ஐம்பாங்க. இதே இது கேமராவில் யூஸ் பண்ணும்போது கேமரா சீரியல் இன்டர்ஃபேஸ்பாங்க. டிஸ்பிளேல யூஸ் பண்ணும்போது டிஸ்பிளே சீரியல் இன்டர்ஃபேஸு, கேமராவில் யூஸ் பண்ணும்போது கேமரா சீரியல் இன்டர்ஃபேஸ்பாங்க. சரியா? ஸோ இந்த ப்ரோட்டோகால் லைன் வந்து என்னது, மீபி ப்ரோட்டோகால். 8 டேட்டா லைனு, 2 கிளாக் லைன் இருக்கும். கண்டிப்பாக இது எல்லாமே வரணும். இதில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆனாலும் கிராஃபிக்ஸு வேலை செய்யாது. ஓகே, அதுக்கப்புறம் டிஸ்பிளேல இருந்து ஒரு 1.8 லைனு உள்ள போகும். ஒரு 1.8 வோல்ட்டு நேராக எங்கே போகும், டிஸ்பிளே கனெக்டருக்கு போகும். ஓகே, இந்த 1.8 வோல்ட் தான் உள்ளே போய் ரொட்டேஷன் ஆகி திருப்பி எது வழியாக, சிஏபிசி லைன் வழியாக லைட்டிங் ஏசிக்கு அந்த பிடபிள்யூஎம் வருது இல்லையா. இந்த 1.8 உள்ளே போனால் தான் அங்கேருந்து 1.8 இதுக்கு வரும். இந்த 1.8 இங்கே உங்களுக்கு தடைப்பட்டுருச்சுன்னா என்ன ஆகாது, அது வராது. அப்போ உங்களுக்கு லைட்டிங் ட்ரிகர் ஆகலை, பிடபிள்யூஎம்ல லைன் வரலன்னா இந்த 1.8 வோல்ட்டு கனெக்டருக்கு வருதான்னு பார்க்கணும். புரியுதா? என்ன வெறுங்கையை வச்சுட்டு இருக்க, எழுதலையா? அடுத்து கிராஃபிக்ஸ் ஐசில இருந்து ஒரு +5 வோல்ட்டு, ஒரு -5 வோல்ட். இந்த வோல்டேஜ் என்ன சொல்லுவாங்கன்னா பயாஸ் வோல்டேஜ் சொல்லுவாங்க. என்னது? பயாஸ் வோல்டேஜ், டிஸ்பிளே பயாஸ் வோல்டேஜ். ஒரு +5 வோல்ட், ஒரு -5 வோல்ட். சரியா? இப்போ என்னால் இது வரைக்கும் பார்த்தோம், மீபி ப்ரோட்டோகால் லைன் ஒரு 8 டேட்டா லைனு, 2 கிளாக் லைனு, ஒரு 1.8 வோல்ட் லைனு, அப்புறம் பயாஸ் வோல்டேஜ் +5 வோல்ட் அண்டு -5 வோல்ட். இதை ஜென்ரேட் பண்ணுறது யார் பண்ணுறான்னா கிராஃபிக்ஸ் ஐசி பண்ணும். புரியுதா? கிராஃபிக்ஸ் ஐசின்னு தனியாக இருக்கும், அந்த கிராஃபிக்ஸ் ஐசி தான் பண்ணும். ஒரு சில செட்டில் இந்த கிராஃபிக்ஸ் ஐசி உங்களுக்கு எதோட இன்பில்ட் ஆகிருக்கும், பவர் ஐசியோட இன்பில்ட் ஆகிருக்கும். 2 பவர் ஐசி, 3 பவர் ஐசிலாம் இருக்கக்கூடிய செட்டில் வந்து என்ன இருக்குது, பவர் ஐசியோட இன்பில்டாக இருக்கும். சரியா? அந்த பவர் ஐசியை கண்டுபிடிக்கிறது சிம்பிள். அந்த பவர் ஐசியோட லாஸ்ட் லெட்டர் எல்லில் முடிகிற மாதிரி இருக்கும். இப்போ 660 அண்ட் 660 எல்லுன்னு 2 பவர் ஐசி இருந்தால் அந்த எல்லில் முடியுது இல்லையா, அந்த எல்லில் முடிகிற பவர் ஐசியில் தான் வந்து என்ன ஆகும், லைட்டிங் கிராஃபிக்ஸ்லாம் ஜென்ரேட் ஆகும். 6150 6150 எல்னா 6150 எல்லில் தான் இது ஜென்ரேட் ஆகும். புரியுதா? இல்லைன்னா கிராஃபிக்ஸுக்கு தனியாக போட்டிருப்பாங்க. இல்லைன்னா ஒரு சில செட்டில் இந்த கிராஃபிக்ஸ் லைட்டிங் மட்டும் 2 சேர்ந்து ஒரே ஐசியாக இருக்கும். ஸோ தனியாகவும் இருக்கும், பவர் ஐசியோட இன்பில்டாகவும் இருக்கும், பிஎம்ஐயில் இன்பில்டாகவும் இருக்கும், இல்லை கிராஃபிக்ஸ் அண்டு லைட்டிங் மட்டும் தனியாக ஒரு ஐசியாக இருக்கும். ஸோ எந்த காம்பினேஷன்னாலும் உங்களுக்கு இந்த ஐசி இருக்கலாம்.
ஓகேயா? ஓகே, அப்போ பயாஸ் வோல்டேஜ் கிடைச்சிருச்சு, 1.8 கிடைச்சிருச்சு, டேட்டா லைனு, கிளாக் லைன் கிடைச்சிருச்சு. இதுக்கப்புறம் இன்னும் 2 லைன் வரும். எப்படின்னா சிபியூல இருந்து ரீசெட்னு ஒரு லைன் வரும். என்னது? ஆர்எஸ்டி ரீசெட். ரீசெட் லைனு சிபியூல இருந்து வரும். 1.8 வோல்ட் அந்த ரீசெட் லைன்ல கிடைக்கும். ஓகே, இன்னொரு லைன் வந்து என்னன்னா டிஇ, டியரிங் எஃபெக்ட். என்னது? டிஇ, டியரிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த லைன் பிரேக் ஆனாலும் என்னது, டிஸ்பிளே ஒரு மாதிரி அலையா வரும். ஒரு கரெக்டான இமேஜ் ஜென்ரேட் ஆகாம ஒரு மாதிரி பழைய பிபிஎல்டியில் கோடு கூட வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி வரும். இமேஜ் என்னது, ஸ்டெபிலைசேஷன் இருக்காது. சரியா? ஸோ இந்த லைனும் முக்கியம். இந்த லைனில் எவ்வளோ வரும்? 1.8 வோல்ட் வரும். சரியா? இதுக்கெல்லாம் 1.8 வோல்ட் எப்படி வரும்னா, புல்லப் ரெசிஸ்டர் கொடுத்து ஒரு புல்லப் பண்ணியிருப்பாங்க. ரெசிஸ்டர் கொடுத்து மேலே 1.8 வோல்ட் பவர் ஐசிலேருந்து வரும். அந்த ரெசிஸ்டர் மூலமாக இதுக்கு புல்லப் ஆயிருக்கும். சரியா? டிஸ்பிளே சீரியல் இன்டர்ஃபேஸ். இந்த லைனை நீங்கள் அப்படியே நேராக ட்ராக் பண்ணி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கிமாட்டிக்கில் சிபியூவில் போவோம். சிபியூவில் அந்த செக்ஷன் பேர் என்ன போட்டிருக்கோம்னா டிஎஸ்ஐன்னு போட்டிருக்கோம், டிஸ்பிளே சீரியல் இன்டர்ஃபேஸ்னு போட்டிருக்கோம். இதே கேமராவில் உள்ள மிபி லைனை நீங்கள் ட்ரேஸ் பண்ணி அங்கே போனீங்கன்னா என்ன போட்டிருக்கோம்? கேமரா சீரியல் இன்டர்ஃபேஸ்னு போட்டிருக்கோம், சிஎஸ்ஐன்னு போட்டிருக்கோம். சரியா? அப்போ கிராஃபிக்ஸுக்கு ப்ளஸ்ஸு போகும், மைனஸும் போகும். ஃபோன்லேயே மைனஸ் போகக்கூடிய ஒரே வோல்டேஜ் இதுதான். மைனஸ் வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகி போகும். நம்ம இது வரைக்கும் செக் பண்ணதால என்ன பார்த்தோம்? ப்ளஸில் தான் எல்லா வோல்டேஜ் வரும், ஒரே ஒரு இடத்துல மைனஸில் வரும். அந்த இடம் தான் இது, இந்த பயாஸ் வோல்டேஜ். ஐசி தான் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஓகே, அப்புறம் இந்த கிராஃபிக்ஸ் ஐசிக்கு எப்படி ஜென்ரேட் பண்ணுது, இதுக்கு இன்புட்லாம் என்னதுங்கிறத அப்புறம் பார்ப்போம். இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறத, இதுக்கு என்னென்ன இன்புட் வரும் அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்ப்போம். ஓகே, அப்போ என்னெல்லாம் வருது கண்ணை மூடிட்டு சொல்லணும். 8 டேட்டா லைனு, 2 கிளாக் லைனு சிபியூலேருந்து வரும். அதே மாதிரி ரீசெட் சிபியூலேருந்து வரும். டிஇங்கிற டியரிங் எஃபெக்ட் லைனு சிபியூலேருந்து வரும். புரியுதா? வோல்டேஜஸ் என்னெல்லாம், ஒரு 1.8 வோல்ட்டு பவர் ஐசிலேருந்து போகும். இன்னொன்று +5 வோல்ட் -5 வோல்ட் பயாஸ் வோல்டேஜ் கிராஃபிக்ஸ் ஐசிலேருந்து போகும். இவ்வளோ விஷயங்களும் நீங்கள் செக் பண்ணணும் கிராஃபிக்ஸுக்கு. இதில் ஏதாவது ஒன்று பிரச்சனைனாலும் வராது. ஓகே ஓகே, அப்போ இந்த +5 வோல்ட் -5 வோல்ட் இந்த 1.8 வோல்ட் இதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு நம்ம டிஸ்பிளே மாட்டிட்டு தான் செக் பண்ணணுமானா வேண்டாம், ஃபோனை ஆன் பண்ணியே செக் பண்ணலாம். நம்ம லைட்டிங் என்ன பண்ணுவோம், டிஸ்பிளே மாட்டிட்டு தான் செக் பண்ண சொன்னேன். ஏன் அப்படின்னா அதுலேருந்து அந்த பிடபிள்யூஎம் லைன் உள்ளே போய் ட்ரிகர் ஆகும்னு சொன்னேன். அப்படி தானே? இதுக்கு வந்து அப்படி கிடையாது. இதை நீங்கள் சும்மா டிஸ்பிளே மாட்டாமல் கூட நீங்கள் இந்த லைனை பூராமே செக் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, அப்போ இந்த இதில் இந்த டேட்டா 0ல இருந்து இந்த 10 லைனு, 8 டேட்டா லைனு, 2 கிளாக் லைனு, இதில் வந்து அந்த ஜிஆர் வேல்யூ வந்து சேமாக தான் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஒரு 350னா எல்லாத்துலேயும் ஒரே போல் 350, 349, 1-2 வித்தியாசம் இருக்குமே தவிர பெரிய வித்தியாசம் இருக்காது. ஒரு இதில் 350, 9 இல்லை 8 இடத்துல 350, ஒரு இதில் மட்டும் 750ன்னு வந்துச்சுன்னா அதில் எங்கேயும் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். இதில் இந்த மிபி லைனில் வந்து ஒரே சேம் ஜிஆர் தான் இருக்கும். அப்போ ஏதாவது ஒரு இதில் வித்தியாசமாக வந்துச்சுன்னா அந்த லைனில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். சரியா? ஆனால் அந்த டிஇ அண்ட் ரீசெட் லைனில் மட்டும் வேற மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஜிஆர் ஜாஸ்தியாகவே இருக்கும். ஓகே, டிஇ அண்ட் ரீசெட் லைனில் மட்டும் ஜிஆர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், ஒரு 700+ இருக்கு கூட இருக்கலாம். ஓகே, அப்புறம் இந்த 1.8 லைனில் இதெல்லாம் ஒரு 350 சம்திங் தான் இருக்கும். இப்போ இந்த 1.8 லைன்லலாம் வந்து ஜிஆர் ஒரு 400 தான் இருக்கும். சரியா? அப்புறம் +5 வோல்ட் -5 வோல்ட்
இதில் வந்து +5 வோல்ட் ஜிஆர் செக் பண்ணும்போது இதே போல் தான் நீங்கள் செக் பண்ணணும். மைனஸில் செக் பண்ணும்போது என்ன பண்ணால் ப்ரோபை மாற்றி வச்சு செக் பண்ணணும். ஏன்னா இது மைனஸ் வோல்ட்டுங்கிறதுனால நீங்கள் மாற்றி வச்சு ப்ரோபை செக் பண்ணாதான். வழக்கம் போல் எப்படி செக் பண்ணுவோம், ரெட் அதிக்கு கிரவுண்டில் வச்சுட்டு பிளாக் வச்சு செக் பண்ணுவோம். இந்த மைனஸுக்கு மட்டும் நீங்கள் அப்படி செக் பண்ணிங்கன்னா ஒன்றுமே வராது, இல்லை ஒரு 1.2 கிட்ட மேலே ஜாஸ்தியாக வரும். அப்போ அதுக்கு செக் பண்ணுற மெத்தட் என்னது, மாற்றி செக் பண்ணும். அதாவது பிளாக்கை கிரவுண்ட்லேயும் ப்ளஸ்ஸை கனெக்டர்லேயும் வச்சு செக் பண்ணும். இப்போ இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நம்ம ஜிஆர் செக் பண்ணும்போது மாற்றி செக் பண்ணும்.